கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாகவும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிப்போமா? அது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றார். இந்த சம்பவத்தை குறித்து நாம் மிகவும் அறிந்தவர்களாய் இருந்திருக்கிறோம். சாமுவேல் என்கிறதான ஒரு சிறு பையனை அவனுடைய தாயார் தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவனை ஒப்பு கொடுத்திருந்தான். அப்போ அந்த தேவாலயத்துல இந்த சாமுவேல் வளருகிறார். இந்த சாமுவேலோடு கூட கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். 3 முறை சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். முதலாம் முறை சாமுவேலே என்று சொல்லும் போது சாமுவேலுக்கு யார் தன்னை கூப்பிட்டார் என்பது தெரியவில்லை. மறுபடியுமாக சாமுவேலே என்று கூப்பிடும் போது யார் தன்னை கூப்பிட்டார் என்று மறுபடியும் அவருக்கு தெரியவில்லை. உடனடியாக அங்கே இருந்ததான ஏலியின் இடத்துல கடந்து சென்று கேட்கிறார். ஏலியே, நீர் என்னை அழைத்தீரோ என்று சொல்லி கேட்டபோது அங்கே ஏலி சொல்லுகிற காரியம் என்னன்னா, நானும் உன்னை அழைக்கவில்லை, ஒருவேளை கர்த்தர் உன்னை அழைக்கலாம் என்று சொல்லி சாமுவேல் இடத்துல சொன்னார். மறுபடியுமாக சாமுவேல் படுத்துக் கொள்ளுகிறார். மீண்டும் அதே சத்தம் கேட்டது, சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி. அதற்கு சாமுவேல் சொல்லுகிறார், இதோ அடியேன் என்கிறார். இதே போலதான் இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறத நம் காதுகளில் கேட்கிறோம். ஆனால் யார் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை உணர முடியாதபடி இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் உணர்ந்து அந்த வார்த்தைக்கு செவி சாய்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு தேவையான திட்டங்களையும் தரிசனத்தையும் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சாமுவேலோடு கூட நீங்க பேசுனீங்க, அதே போல எங்களோடு கூட நீங்க பேசுங்க. எங்கள் காதுகள் அடைக்கப்படாதபடிக்கு எங்கள் கவனம், எங்களுடைய நோக்கம் உண்மை சார்ந்து இருப்பதற்கு கர்த்தர் கிருபை தாங்க. வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.